நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ஏகப்பட்ட கிரகங்கள் கூடியிருக்குது. ராசியில் வந்து ராசிநாதன் பரிவர்த்தனை ஆகிறார். 1, 3 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6 கூடியவர் 6ஆம் இடத்தையே பார்க்கிறார். கொஞ்சம் பிள்ளைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் இப்போதைக்கு வரும். ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்டுறது, கல்வி கட்டணம் கட்டுறது, அல்லது பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்திற்காக அவங்களுக்கு ஒரு ஏதேனும் ஒரு வாழ்க்கையை வழிகாட்டுவதற்காக கையில் இருக்கப்பட்ட சேமிப்பை சேர்த்து செலவு பண்ணாலும் அதுக்கு மேலே ஏதேனும் ஒன்று, பிள்ளைய வெளிநாடு அனுப்புகிறேன், பிள்ளைய வெளிமாநிலம் அனுப்புகிறேன், பிள்ளைய ஸ்கூல் கோச்சிங்கு அனுப்புகிறேன், அதுக்கு அனுப்புகிறேன், இதுக்கு அனுப்புகிறேன் என்கின்ற மாதிரி, அல்லது பெண் குழந்தைகளுக்கு தங்கத்தை பார்த்திங்கன்னா அப்படியே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. கையில் காசாக வச்சுக்கிற அளவுக்கு ஒரு 2 சவரம் 3 சவரம் 10 சவரம் எடுத்து வச்சுக்குவோம் என்கின்ற மாதிரி கையில் இருக்கக்கூடிய பணத்தை நல்ல விதமாக குழந்தைகளுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு செலவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல வாரமாகவே இந்த மாதம் வந்து நல்லாவே மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இருக்குங்க. ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது. இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 2.5 வருஷத்துக்கு ஜூன் மாதம் 2027ஆம் ஆண்டு வரை உங்களுக்கு ஜென்மச்சனி அமைப்புகளில் தான் அடிக்கடி மாதம் இதை சொல்லியே போரடிச்சு போச்சு. பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் கூட சேர்ந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், மாமா மச்சான் கூட சேர்ந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்தேன், இதெல்லாம் கிட்டே வேண்டாங்க. ஒருத்தரை கேரண்டி கையெழுத்து போடணும், அப்பா சாமி எனக்கு நீ யாருன்னே தெரியாது விட்டுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிடுங்க. கிரெடிட் கார்டை தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் நல்ல மனசு கொண்டவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, ஒரு பூனை நாய்க்குட்டி கூட சாப்பிடாமல் இருக்குதுன்னு கவலைப்படுறவங்களாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்படிப்பட்டவர்களுடைய இரக்கமான நல்ல உள்ளத்தை அடுத்தவர்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி ஏதாவது உங்களை மாட்டி விடுறதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிக்குது. அடுத்த மாதம்னு வச்சுக்கலாம். இந்த மாதத்துலேருந்தே அதற்கான அறிமுகங்கள்லாம் கிடைக்கும். ஆக கொஞ்சம் கவனமாக இருங்க. இளைஞர்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்புன்னு போய்ட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதிலெல்லாம் 10 பைசா பிரயோஜனம் வராது. அதில் ஆடணும் பாடணும் ரீல்ஸ் போடணும் அப்படி சம்பாதிக்கணும். மற்ற ராசிக்காரன் எல்லாம் சம்பாதிப்பான், மீனராசிக்காரனுக்கு இப்போ சம்பாதிக்க முடியாது. அதே நேரத்தில் மறுபடியும் ஒன்று சொல்லுவேன், 50 வயசுக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். 50 வயதுக்காரர்களுக்கு இந்த 7 சனியோட ஜென்மச்சனியோட தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் வீடு வாங்குறது, வாசல் வாங்குறது, வண்டி வாங்குறது, அது வாங்குறது, இது வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நல்லது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 50 வயதுக்காரர்களுக்கு இந்த ஜென்மச்சனி நல்ல பலன்களை மட்டுமே கண்டிப்பாக செய்யும். ஆனால் 20-30 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய சனி மாற்றத்தின் மூலமாக வேலை தன்மைகள், வேலையில் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய தன்மைகள், தொழில் வந்து அப்படியே ஜம்முன்னு அப்படியே ஒட்டின பசை மாதிரி நகராமல் கிடக்கிறது, என்னையா அது இவ்வளோ கஷ்டப்படுறோம் காசு வர மாட்டேங்குது என்கின்ற மாதிரியான ஒரு சோதனையான, விரக்தியான, விட்டேத்தியான, ஒரு மாதிரி விச்சிராந்தின்னு சொல்லுவாங்க, என்னத்தை பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்குது என்கின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இனிமேல் ஆரம்பிக்க போதுங்க. ஆனால் மீனராசிக்காரர்கள் தெய்வத்தின் அருள் பெற்றவர்கள், பரம்பொருளுடைய அருள் பெற்றவர்கள், எதையும் சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீங்கன்றதுனால பெரிய அளவில் சோதனைகள் இந்த மாதம் கண்டிப்பாக வராது. ஆனாலும் தயவு செய்து பண விவகாரங்களில், அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர வேறு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாத நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்.